மல்லி சீரியல் எபிசோட் நம்பர் 646. ராஜி வந்து சுடரை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கு சுடர் சொல்றா, இல்லை நான் விஜய் கூட சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ நம்ம விஜய் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுவோன்னு விஜய் மாமாவுக்கு ஃபோன் அடிக்கிறா. ஃபோன் அடித்ததோட அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு வந்து வேலையாக இருக்குது, அதிகமாக ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் முடிச்சுட்டு தான் வர முடியும், அவங்கள வந்து சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு நிஷா வந்து, என்ன மாமா என் அக்காவை எப்போ பாரு நீங்கள் காக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் வாங்க மாமா, 2 நாள் கூட லீவ் போட்டுட்டு உங்களுக்கு எங்கள் அக்கா கூட இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அதுக்கு விஜய், இப்போதைக்கு வைக்கிறியா ஃபோனை, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே நாகு வந்து அங்கே வந்து சாப்பிட வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஃபோனில் காதில் விழுந்துடும். நிஷாக்கு உடனே டவுட் வந்துடும், மாமா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பண்ணுவான்னா, சுடர் ஃபோனு தானே எடுத்துகிட்டு போயிருக்காரு மாமா, சுடர் ஏற்கனவே காணா போயிருந்தால, திருப்பிக்கு காணா போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவள் ஃபோனில் வந்து ட்ராக்கிங் இது வச்சுருக்கேன், ட்ராக்கிங் ஆப் வந்து ஏற்றி வச்சுருக்கேன், அதில் அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. லொக்கேஷனில் நாகு வீட்டில் இருக்கிறதா காட்டுது. நிஷா உடனே கிளம்பி நாகு வீட்டுக்கு போயிட்டு விஜயை போய் கத்த ஆரம்பிச்சிடுறான். ஃபுல்லாக அப்படி டென்ஷனில் கத்துறாவ, என்னம்மாம்மா இப்படி பண்ணுறீங்க, 2 நாளாக கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் கத்திட்டு இருக்கா. எங்கே மல்லி அப்படின்ட்டு மல்லியும் வராங்க. வந்தோட மல்லியையும் பிடிச்சி திட்டுறா. மல்லியை திட்டினதோட உடனே விஜய் வந்து டென்ஷன் ஆகி திட்ட ஆரம்பிச்சிடுறா நிஷாவை வந்து, நீ இப்போ போறியா இல்லையா, அதுக்கு நிஷா சொல்கிறா, இல்லை நான் உங்களை கூட்டிகிட்டு தான் கையோட போவேன் அப்படின்னா நான் போக மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ போகலன்னு வச்சுக்கோ, இங்கே என்ன நடக்கணும்னு தெரியாது உனக்கு அப்படின்னு சொன்னதோட உடனே அவளும் டென்ஷன் ஆகி போயிடுறா. போயிட்டு அங்கே சுடர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போது ராஜி வந்து கண்டதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. இதே மாதிரி மல்லி தான் எல்லாத்துக்கும் காரணம், மல்லியை வந்து என்ன செய்கிறது, நம்ம அவள் வந்து கல்யாணமே நடக்க விட மாட்டா, அவள் சரியான ஆள், இங்கே உள்ள எல்லாரையும் துரத்தி விட்டா, இப்போ நான் மட்டும் தான் அவளை எய்த்து நிற்கிறேன், என்னையே மட்டும்தான் அவள் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்லாம் சொல்லிட்டு பில்டப் கொடுத்துட்ருக்கா. நிஷா உடனே சொல்கிறா, எங்கள் அப்பா இருக்காங்க, அப்படியெல்லாம் அவளால் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது, எங்கள் அப்பா அவளை தான் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொன்னதோட ராஜி சொல்கிறா, அவளை பற்றி உனக்கு தெரியாது, அவளை பற்றி உனக்கு தெரியாமல் நீ இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கியா, எவ்வளவோ நடந்திருக்கு, அவள் தான் கடைசியில் வின் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு வரக்கூடிய எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.